அன்று காலை அக்பரை பார்த்த உடனேயே அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது பீர்பாலுக்கு தெரிஞ்சிடுச்சு. குதிரை சவாரிக்கு ஏற்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தார். வரிசையாக அடுக்கி வச்சுருந்த ஆயுதங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அவர் வேறு எங்கும் பார்க்காம ஆயுதங்கள் மீதே அக்பர் கவனமாக இருந்தார். அக்பர் அன்னைக்கு வேட்டையாட திட்டம் போட்டிருக்கார் அப்படின்னு பீர்பால் புரிஞ்சுக்கிட்டாரு. வேட்டையாடுவது அக்பருக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் அவர் வேட்டையாடுறது பீர்பாலுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதை எப்படி தடை செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான் எப்போ பாரு யோசிச்சுட்டே இருப்பா. சற்று நேரம் கழித்து தன்னோட கவனத்தை ஆயுதங்கள்லேருந்து விடுவிச்சுட்டு பீர்பாலர் மீது செலுத்தினார் அக்பர். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் தெரியுமா அப்படின்னு பீர்பாலை பார்த்து கேட்டதும், மற்றவர்களோட மனசில் அறிஞ்சு கொள்கிற திறமை எனக்கு கிடையாது அப்படின்னாரு பீர்பால் கொஞ்சம் ரஃபா. பொய் சொல்லாத பீர்பால், நான் என்ன செய்ய போகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். வேணும்னே தெரியாது போல் நடிக்கிற. மிதமான குளிர் இந்த கால பொழுதில் வேட்டையாட சென்றால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உன் கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். தங்களோட கருத்தே என்னுடைய கருத்தும் அப்படின்னாரு பீர்பால். அப்படியானால் நீயும் என்னோட வேட்டையாட வர வேணும் அப்படின்னு சொன்னார் அக்பர். தங்களோட கட்டளைப்படியே நடக்க சித்தமாக இருக்கிறேன் ராஜா அப்படியோடுன்னு பீர்பால் ரொம்ப பணிவாக சொன்னார். பீர்பால், நீ கூடவே இருந்தீன்னா எனக்கு கலப்பே தெரியல. நாவில் உனக்கு இத்தனை வலிமை கொடுத்த இறைவன் உடல்லையும் உனக்கு வலிமை கொடுத்துருக்காரா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாரு. உடனே ஆகட்டும் பிரபு அப்படின்னாரு பீர்பால். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்கள்லாம் திரட்டிக்கிட்டு காட்டை நோக்கி போனார். பீர்பாலும் அக்பரோட கூடவே போனார். காட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அக்பரோட வீரர்கள் தார தப்பட்டெல்லாம் நல்லா பலமாக ஒலிக்க செஞ்சாங்க. அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள்லாம் மிரண்டு போய் அங்கேக்கும் இங்கேக்கும் ஓடித்து. அக்பர் மற்றவர்களும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவருங்க துரத்திட்டு போய் எல்லா மிருகங்களையும் கொன்று குவிச்சாரு. திடீர்னு ஒரு புலி புதர்லேருந்து சீறி பாஞ்சு அவங்கள நோக்கி வந்தது. உடனே தாரத்தப்பட்டையோட ஒளியால் எரிச்சல் அடைந்த அந்த புலி அவர்கள் மீது பாய முயன்றது. உடனே அக்பர் என்ன பண்ணார்னா, தன் கையில் வச்சுருந்த ஈட்டியை அதை மீது தூக்கி எறிஞ்சார். அது பயங்கரமாக உரிமிக்கிட்டே கீழே விழுந்து செத்து போச்சு. புலி இறந்ததும் அக்பர் உற்சாகமாக கையெல்லாம் உயர்த்தி கூச்சலிட்டார், ஹோ அப்படின்னு. எல்லா வீரர்களும் மகிழ்ச்சியாக ஆரவாரம் செஞ்சாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு. அக்பர் மற்றொரு புலியையும் அந்த நேரத்துக்குள்ளே வேட்டையாடி கொன்னுட்டார். எல்லாரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கும்போது அக்பர் தனியாக பீர்பாலோட அமர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மாலை நேரம். பகல் முழுவதும் வானில் பறந்து திரிஞ்சுக்கிட்டு இருந்த பறவைகள்லாம் தங்களோட கூட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தது. அவற்றோட இனிமையான குரல்களை 2 பேரும் கேட்டு ரசிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க அமர்ந்திருந்த இடத்துக்கு அருகில் ஒரு மரத்தில் 2 ஆந்தை பறந்து உட்காந்து ஒலி எழுப்பிட்டு இருந்துச்சு. அந்த ஒலியை வெகு நேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர் இந்த ஆந்தைகளோட மொழி நமக்கு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கும் பீர்பால் அப்படின்னு கேட்டார். உடனே பீர்பால் சொன்னார், பிரபு, எனக்கு அவற்றோட மொழி நல்லா தெரியும் அப்படின்னாரு. அப்படியா? பிறகு ஏன் சும்மா இருக்க? அவள் என்ன பேசுது? எனக்கு உடனே சொல்லு அப்படின்னாரு அக்பர். பிரபு, அவை 2ம் ஒன்று மணப்பெண்ணோட தந்தை, மற்றொன்று பிள்ளையோட தந்தை. அவள் வரதட்சணை பற்றி விவாதம் செஞ்சிட்டு இருக்குங்க. பிள்ளையோட தந்தை மிருகங்களே இல்லாத 40 காடுகள் சீர்வரிசையாக தரணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் பெண்ணோட தந்தை தன்னால் 2 காடுகள் தான் தர முடியும்னு சொல்கிறாரு. மேலும் சொன்னார், பெண்ணோட தந்தையான அந்த ஆந்தை மேலும் தனக்கு 6 வாரம் அவகாசம் தந்தா மீதி 20 காடுகளையும் ஏற்பாடு செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. இது என்ன உளறல்? மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கேருந்து கிடைக்கும்? 20 காடுகள் தரதா அது எப்படி ஒப்புக்கொண்டது அப்படின்னு கேட்டார் அக்பர். அது உளறல ராஜா, சரியாக தான் சொல்லுது. நீங்கள் இருக்கும் தைரியத்தில் தான் அப்படி பேசுது அப்படின்னார் பீர்பால். சரிதான், ஆந்தை தான் உளருதுன்னு நினச்சா நீ உளர்றியா அப்படின்னார் அக்பர். நான் உளரல பிரபு, ஆந்தையும் உளரல. நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தையும் கொன்றீங்க. அதுபோல் இதுவரை நீங்கள் 20 காடுகளில் மிருகங்களே இல்லாமல் செஞ்சிட்டீங்க. இன்னும் அடுத்த 6 வாரத்தில் நீங்கள் 20 முறை வேட்டையாடினா மீதியுள்ள 20 காடுகளும் காலியாயிடும். அந்த தைரியத்தில் தான் அந்த அவ்வாறு சொல்லுது அப்படின்னார் பீர்பால். பளீர்னு முகத்தில் அரைஞ்சது போல் இருந்தது பீர்பாலோட விளக்கம். அக்பர் மௌனமாயிட்டார். தன்னோட செய்கையை முதலாக நினச்சி வெக்கப்பட்டார். தலை குனிஞ்சார் அக்பர். பீர்பால், என் கண்களை நீ திறந்துட்ட. என்னுடைய மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழற மிருகங்கள் எல்லாம்
கொன்று குவிக்கிறது ஈனமான செயல் அப்படின்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இன்னிலேருந்து நான் வேட்டையாடுறதை நிறுத்திட போகிறேன் அப்படின்னாரு அக்பர். பீர்பாலுக்கு தன்னோட செவிகளையே நம்ப முடியல. இத்தனை எளிதாக அக்பரோட மனம் மாறும்னு அவர் நினைக்கவே இல்லை. பீர்பால், என்ன அப்படி பார்க்குற? நான் இப்போது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தை என்ன சொல்கிறது, அதை முதல்ல கேட்டு சொல்லு அப்படின்னாரு. சக்கரவர்த்தியோட மனம் மாறுச்சுனால இனி என்னால் மிருகங்கள் இல்லாத காடுகளை வரதட்சணையாக அழிக்க முடியாது அப்படின்னு அது சொல்கிறது பிரபு அப்படின்னு பீர்பால் கூறினார். அக்பர் பலமாக சிரிச்சிட்டாரு.